சாம்சங் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்களே, அது வந்து ஃபோன் இல்லைங்க. ஒரு ராக்கெட் மாதிரி உள்ள ஒரு ஃபோனு தான். அந்த ஃபோனோட ஃபீச்சரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபோனை வந்து 6.9 இன்ச்சு வந்து பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. உங்கள் பாக்கெட்டில் வச்சிங்கன்னா ஒரு மினி தேட்டர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது மட்டும் இல்லை, ஃபோனில் ப்ராசஸர் வந்து ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துருக்காங்க. அது S25 அல்ட்ரா சீரீஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டுத்துலேயும் எக்ஸினோஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ப்ளஸ்லேயும் S26லேயும் வந்து எக்ஸினோஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. அல்ட்ராவில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால அல்ட்ராவில் நீங்கள் பப்ஜிலாம் ஆடுனீங்கன்னா எனிமையை விட ஃபோனு நல்ல ஸ்பீடாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஃபோனு வந்து செம்மையான ப்ராசஸ் கொடுத்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. கேமராவிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஆனால் டிஸ்பிளேவில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் இருக்குங்க. டிஸ்பிளேயில் வந்துட்டு ப்ரைவேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ப்ரைவேசி டெம்பர் ஒட்டாமலே ப்ரைவேசியாக மாறிடும். நோட்டிஃபிகேஷன்லாம் வந்ததுன்னா அந்த ஒரு இடம் மட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரைவேசியாக சைட்லேருந்து பார்த்தா தெரியாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குவீங்களா, இல்லை 17 Pro Maxலேயே வந்து இருப்பீங்களா, இல்லைனா அடுத்த 18க்காக செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.